ஒரு பெண் தேவதையா சூனியக்காரியா பார்ப்போம். ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு ராஜா ஒரு அடுத்த நாட்டுக்கு போயிட்டு இவர் போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சு அந்த இடத்த இவர் வென்றுட்டாரு. அந்த மன்னனை தோற்கடிச்சிட்டாரு. அப்போ அந்த மன்னன் கிட்டக்க இந்த ராஜா சொல்றாரு, உன்னை நான் விட்டுறேன், உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் ஒத்துக்கிறான். சரி சொல்லுங்க என்னன்னு. இந்த மாதிரி நான் ஒருத்திய காதலிக்கிறேன், ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு கண்டிஷன் போடுறா. பெண்களோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேக்குறா. நானும் எப்படி எப்படி இல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சு நீ சொல்லே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவன் சரி சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் பார்த்து கடைசியில ஒரு சூனியக்காரிக்கிட்ட போறான். அந்த சூனியக்காரி என்ன சொல்றா, ஓ இதா விஷயம், சரி நான் சொல்றேன், நான் சொன்னா நான் கேட்கறத நீ தரணும், நீ அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா அந்த சூனியக்காரி என்ன பண்றா தெரியுமா, இதுதானே மேட்ரு, பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட முடிவை எடுக்க முடியல அப்படின்றது தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு அவங்க மனசுல வச்சிருக்காங்களாம். அத போய் அந்த ராஜா கிட்ட சொல்லி, அந்த ராஜா காதலி கிட்ட சொல்லி, காதலி ஒத்துக்கிறா, ஆமான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உடனே இவன் வரான் சூனியக்காரி கிட்டக்க, ஆமா நீ சொன்னது கரெக்ட், ஓகே நான் ஒத்துக்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுன்னு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இவனுக்கு ஒரே ஷாக்கு, அச்சுச்சோன்னு. சரி காலையில வரேன் சொல்லிட்டு இவன் போயிட்டான். அப்புறம் காலையில வரான். காலையில வந்தா அந்த இடத்துல ஒரு தேவதையாட்ட ஒரு பொண்ணு இருக்கா, சூப்பரா. அவ கேக்குறா, நான் தான் அப்படின்றா. உடனே இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இது அப்படின்னு. நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், நான் வெளியில வர்றப்போ தேவதையா இருக்கணுமா, வீட்டுக்குள்ள தேவதையா இருக்கணுமா, அதை நீ முடிவு பண்ணினா நான் அதுபடி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா, எம்மாடி நீ உன் முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவ சந்தோஷப்பட்டு, எப்பயுமே நான் தேவதையா தான் இருப்பேன், ஏன்னா என் முடிவை என்ன எடுக்க வச்ச இல்லையா, அதனால நான் இனி தேவதை.